ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்புல இயக்குனர் சுந்தர் சி இயக்கிறதா இருந்த படத்துல இருந்து சுந்தர் சி விலகுறதா இயக்குனர் சுந்தர் சி அப்பிசியலா சொல்லிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் அண்ட் நடிகர் கமல்ஹாசன் காம்போல ஒரு படம் உருவாக போகுதுன்னு சில மாசத்துக்கு முன்னாடில இருந்தே டால்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றதா சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா சில நாளுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கிற படத்தை இயக்குனர் சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறதாவும் நடிகர் கமல்ஹாசன் தயாரிக்க போறதாவும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு திடீர்னு இயக்குனர் சுந்தர் சி இந்த படத்துல இருந்து விலகுறதா சொல்லிருக்காரு. இயக்குனர் சுந்தர் சி அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்ட் என்ன போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல இயக்குனர் சுந்தர் சி என்ன சொல்லிருக்கிறது என்ன அப்படின்னா, என் அன்பு ரசிகர்கள் மற்றும் நல்வாழ்த்துபவர்களுக்கான இதயபூர்வமான குறிப்பு. என் இதயம் கனிந்த நிலையில் சில முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நான் மிகவும் பெருமைக்குரிய #தலைவர் 173 என்ற திட்டத்திலிருந்து விலக வேண்டிய கடினமான முடிவை எடுத்துள்ளேன். இந்த முயற்சி புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் பெருமைக்குரிய உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களையும் இணைத்ததாக இருந்தது. அது எனக்கு ஒரு கனவு நனவாகியது. வாழ்க்கையில் சில தருணங்களில் நம் கனவுகளிலிருந்து விலகினாலும் நம் முன்னே நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் செல்ல வேண்டிய தருணங்கள் வரும். இந்த இரு வரலாற்று நாயகர்களுடனான எனது தொடர்பு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. மேலும் அவர்களை எப்போதும் மிகுந்த மரியாதையுடன் நினைத்துக் கொள்வேன். கடந்த சில நாட்களில் நாம் பகிர்ந்த சிறப்பான தருணங்கள் எனக்கு என்றும் மறக்க முடியாதவை. அவை எனக்கு விலைமதிப்பற்ற பாடங்களை கற்பித்தன. அவர்களின் ஊக்கமும் ஞானமும் எனக்கு தொடர்ந்தும் வழிகாட்டும். இந்த வாய்ப்பிலிருந்து விலகினாலும் அவர்களின் நிபுணத்துவ வழிகாட்டுதலை தொடர்ந்து பெறுவேன். இந்த மாபெரும் படைப்பிற்கு என்னை பரிசீலித்ததற்காக என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இருவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த செய்தி இந்த திட்டத்தை காத்திருந்தவர்களை ஏமாற்றியிருக்கலாம் என்பதற்காக என் மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கக்கூடிய சிறந்த பொழுதுபோக்கை தொடர்ந்து வழங்குவதற்கான என் உறுதி மாறாது. உங்கள் அசைக்க முடியாத ஆதரவும் புரிந்துணர்வுக்கும் இதயபூர்வமான நன்றிகள். நீங்கள் எனக்கு உலகமே. மேலும் உங்களுடன் மேலும் பல நினைவுகளை உருவாக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் அப்படின்னு அவரு அந்த லெட்டர்ல சொல்லிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.